இதை தாண்டி போகவே மாட்டுது. மனசு வலிக்குது. சாப்பிட்டு பார்க்குற எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சாப்பிட்டே பார்க்காதீங்க. அது என்னங்க பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அந்தளவு செட் ஆகல. வெங்காய பச்சடி நல்லா இருக்கு பிரியாணியோட. மசாலாலாம் ஓவராக இருக்குது. டாமினேட் நிறைய பேர் ஹைப்பு நிறைய கொடுத்துருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி. பார்சல் பண்ணுங்க. நீங்கள் மசாலா நல்லா ஃப்ளேவர் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு மசாலா உரக்கான சாப்பிடும் போது உடனே அடைக்கிற மாதிரி இருக்குது. மேபி சாப்பிட்டு சொல்லாமல் போயிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வர கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேளுங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, வீடியோ டைட்டிலும் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஓஎம்ஆரில் தென்னகத்து சீரக சம்பா பிரியாணின்ட்டு நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு மந்த் ஆகுது. ஸோ ஐடி எம்ப்ளாயி அவங்க ஃபீல்டில் இருந்து ஸோ ஒரு பிரியாணி கடை போடணுன்ட்டு யங்ஸ்டராக வந்திருக்காங்க. ஸோ அதுதான் சாப்பிட்லாம், எப்படி இருக்குது, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். சரியான கூட்டமாக இருக்குங்க. பிரியாணி கிடைக்குமானே தெரில. ஸோ வாங்க மக்களே, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்க சொல்லலாம். ஆமாம், உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படின்னா இருக்குது இப்போ? நான் சாப்பிட்ட மாதிரியே இல்லையே. பாருங்க, இது சாப்பிட்டேன். அதை அப்படியே பார்சலாக கட்டிட்டேன். அதை அவங்க யாருக்குன்னா கொடுத்துட்டு போயிடுவேன். இல்லை, நான் சீரக சம்பா சாப்பிட்ற பிரியாணி ஃபீல் கிடைக்கும். இல்லையே, நீ ஜீரக சம்பா போட்டால் கூட அதில் ஊற்றுற தண்ணி வந்து சரியான தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் அது அவுட் புட் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. கொடுக்குறாங்க நல்லா. அவன் இங்கே 80 ரூபா கொடுக்குறான். 140 ரூபா. பேருக்கு தான் 80 ரூபா. 80 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்கல. சரி மக்களே, நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைல்ல. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுலேயுமே சேராது. அவுட்புட் வந்து லுக்கு, அந்த ட்ரெஸ்ஸு அப்படி கேப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பசி டைமில் வரோம், வந்தோடனே உட்காடுறோம், பார்த்தா அது இதை தாண்டி போகவே மாட்டுது. மனசு வலிக்குது. இப்போ 140 ரூபா கொடுத்தேனேன், நான் வீட்டில் கொடுத்துருந்தேன்னா அழகாக செய்து கொடுத்துருப்பேன். சாப்பிட்டு பார்க்குற எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சாப்பிட்டே பார்க்காதீங்க. அது பார்சல் தான் கட்டி மாட்டி டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னங்க பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆல்ரெடி பிரியாணி சாப்பிட்டவர் ஒரு ரிவ்யூ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கூட்டம் நிறையா இருக்குது. கூட்டம் நிறையா இருக்கும்போது நல்ல பொருள் கொடுக்குறத தான் கூட்டம் நிறையா வரும் நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நல்ல பொருள் கொடுக்குறாங்கன்ட்டு நிறைய பேர் நம்பி வந்து வாங்குறாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போனார், 2-3 பேர்கிட்ட சாப்பிடும்போது பார்த்தேன், அவங்களும் ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன், ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் நான் யார்கிட்டையும் மக்கள்கிட்ட யார்கிட்டையும் ரிவ்யூ கேட்கல. இவர் வந்து நான் என்ன சொன்னேன், பிரியாணி வாங்கி வச்சுட்டு கேமரா ஆன் பண்ண உடனே நான் ஏதாவது சொல்லட்டுமாப்பா பிரியாணியை பற்றி இல்லாரு. சரி, நம்மளாம் இல்லை, தேடி தேடி போய் கூப்பிடு ஒரு ரிவ்யூக்கு, யாரும் சொல்ல மாட்டாங்க. இவராக வாலண்டியராக வராரு. சரி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ எப்படி இருக்குது, ஸோ எதனால் இந்த பிரியாணி எப்படின்னா டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது. பிரியாணி மோஸ்ட்லி சீரக சம்பாவுக்கு வந்து தால்ச்சா தான் கொடுப்பாங்க. இங்கேனா கத்திரிக்காய் பச்சடி கொடுக்குறாங்க. ஸோ என்ன மேட்டர்னு தெரியல, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இவங்க வந்து 80 ரூபாய்க்கு ரைஸ்னால் 80 ரூபா கொடுக்குறதில்ல. சிக்கன் 65 ப்ளஸ் ஒரு காம்போடு சேர்த்து 140 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வெங்காய பச்சடி வச்சுருக்காங்க. சிக்கன் 65 நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடைக்கும், இல்லைனா அதுவும் கிடைக்காது உங்களுக்கு. ஒரு 11 o'clock அந்த போல் ஆரம்பித்து ஒரு இந்த டைம் 1 o'clock அந்த 1 o'clockக்குள்ளேயே இது முடிஞ்சிருது. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். ஒரு பாக்கு மட்டையில் அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க. அழகாக கொடுத்துருக்க மாதிரியே பிரியாணி நல்லா இருக்குமான்னு தெரில. பிரியாணியோட சீரக சம்பா குஸ்கா மட்டும் எடுக்கலாம். சீரக சம்பா ரைஸோட ஸ்மெல்லு அடிக்குது. ஃபஸ்ட்டு பைட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. என்ன மசாலாவை இப்படி அரைச்சி போட்டிருக்காங்க. மசாலாவை நல்லா அரைச்சி பிளெண்ட் பண்ணி அரைச்சி தள்ளி ஊற்றிருக்காங்க. சீரக சம்பாவுக்கு ஓரளவு மசாலா போட்டால் பரவாயில்ல. மசாலாவிலே பிரியாணி இருக்க மாதிரினா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுவும் ரைஸ் அடைக்குது. சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சீரக சம்பா சாப்பிடும்போது எப்போ என்ன இப்போ எதுக்காக மோஸ்ட்லி சீரக சம்பா சாப்பிட்றோன்னா, சாப்பிட்டோம்னா சீராக அப்படியே நம்ம சாப்பிட்டதே தெரியும், அந்தளவு சீக்கிரமாக ஜீரணமாகும். ஆனால் ஒரு பைட் வைக்கும் போதே நல்லா காரமாக அப்படியே ஸ்பைசஸ்லாம் நிறைய அரைச்சி போட்டிருக்கேன், நிறையா அப்படியே அடைக்குது சாப்பிடும்போது. ஸோ பீஸ் வந்து வச்சுருக்காங்க, அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பீஸ் மட்டும் எதுன்னு பார்க்கலாம். பீஸில் மசாலா ஒட்டவே இல்லை பெருசாக, ஏதோ மைல்டாக தொட்டுருக்குது அவ்வளோதான்.
மற்றபடி ரைஸும் சரி மசாலாலாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. தால்ச்சா வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அந்த சாம்பார் மாதிரி வச்சு தால்ச்சா பண்ணுற மாதிரி அது நல்லாயிருக்கும். ஸோ கத்திரிக்காய் பச்சடி வச்சுருக்காங்க, அதை வச்சு ஒரு பைட் போயிடலாம் அப்படியே இதுன்ட்டு. அந்தளவு செட் ஆகலை. தால்ச்சா ப்ளஸ் அந்த சீரக சம்பா பிரியாணினா ஓகே. கத்திரிக்காய் பச்சடி அந்தளவு எடுத்து கொடுக்கல அதுக்கு. அட்லீஸ்ட் வெங்காய பச்சடி காம்போ வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இதுன்ட்டு. வெங்காய பச்சடி நல்லாயிருக்கு பிரியாணியோட. சிக்கன் 65 காலி. ஸோ கொஞ்சோடு வச்சுருந்தாங்க, சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கியிருந்தேன். மசாலாலாம் ஓவராக இருக்குது டாமினேட் பண்ணி. ஸோ அது சிக்கன் 65யும் சரி பிரியாணியும் சரி மசாலா அரைச்சி தள்ளியிருக்காங்க. 140 ரேஞ்ச் இது மாதிரி கொடுத்து சாப்பிட்றதா இருந்தால் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து யோசிப்பேன். நிறைய பேர் ஹைப் நிறைய கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஓஹோன்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து ஒருத்தர் சொல்லும் போது நான் சரி ஓகே கஸ்டமர் சைடில் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும்னு நினச்சேன். இத்தனைக்கும் கஸ்டமர் ரிவ்யூ கூட எடுத்ததில்லை. ரிவ்யூ எடுத்திருந்தா எனக்கு கிழிச்சு ஊற்றிருப்பாங்க போல். எனக்கு ஒன்றும் அந்த மசாலா ஸ்பைசஸ் ஒன்றும் அப்படியே நெஞ்சிலே நிற்குது. பேசாமல் இதை வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பி நான் பைட் வச்சேன்னு வைங்க, அடிக்கிற வெயிலுக்கு அந்த மசாலா காரத்தோட கதை கந்தலாயிரம் வேறு எதுவும் ரிவ்யூ பண்ண முடியாது போல். இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கலாம் சொல்ல முடியாது, உங்கள் இஷ்டம். வந்தால் சாப்பிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா திரும்பி வந்து சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு பீசஸ் நல்லா குக்காக இருக்குங்க. சிக்கன் பீஸ் வேணால் நீங்கள் தனியாக பிரியாணி இல்லாமல் பீசஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா சாப்பிடுங்க. அப்படி இல்லாத வீட்லேயே சுத்தணி வச்சு அதை சிக்கனை போட்டு மசாலா இஞ்சி பூண்டுலாம் போட்டு நீங்களே வேக வச்சு சாப்பிட்றலாம். இதுக்கு மசாலா மட்டும்தான் இருக்குது பிரியாணியில். ரைஸ் எல்லாம் நல்லா உதிரியாக தான் இருக்குது, மசாலா நிறையா இருக்குங்க. அதாங்க பெரிய ட்ராபேக்கு. ஒரு சாப்பிட்டா அந்த காரசாரம் வந்து அப்படியே ரொம்ப இதாக இருக்குது. நான் அவங்ககிட்ட கூட கேட்கல, ஆனால் இப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வேறு நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆனால் சீரக சம்பா வந்து லாஸ்ட் டைம் வந்து இது ஒரு மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்டோன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேபி அது கூட ஒரு அளவு வேறு ரைஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இதோட ஸ்ட்ரக்சரும் வேறு மாதிரி இருக்குது, டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. சிக்கன் 65 இருக்கட்டும் சரி, ஸோ அந்த சிக்கன் பிரியாணியில் போட்ட பீசஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே பிரியாணியே நல்லா காரசாரமாக மசாலாவோட அப்படியே பிளெண்ட் ஆகி இருக்குது. உங்களுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சைடில் வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணணும், காரசாரமாக இந்த மசாலாவோட சாப்பிட்ணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பக்கத்தில் பிரியாணி கிடையாது இல்லை மோஸ்ட்லி. ஸோ மேபி அதனால் வந்து இங்கே இருக்கவங்க நியர்பை வந்து சாப்பிட்லாம். இதே மீறி நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், யூடியூப்பை பார்த்தேன், நல்லா ஹைப்பாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் வந்து உங்கள் இஷ்டம். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்களை ஐடியா பண்ணி டாட்டா பை பை. பார்சல் பண்ணுவேன். பார்சல் பண்ண முடியாதா? ஏன்னா எல்லாருமே அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நான் சாப்பிட்ட வைக்க என்னன்னா ஸ்பைசஸ் ரொம்ப மசாலா அரைச்சி போட்டிருக்கீங்க, ரொம்ப திண்டுக்கல் ஸ்டைலில் சாப்பிட்டா ஓகே. நான் இல்லை இப்போ சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன், ஒரு மாதிரி இதாகுதுன்றேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து பீசஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப ஹோட்டல். நான் என்னோட சஜஷன் சொல்கிறேன், நீங்கள் அதை மாற்றிக்கிங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் இவ்வளோ செய்யும் போது எல்லாத்துலேயும் அந்த குவான்டிட்டி வருமானு தெரியாது. மசாலா வந்து நான் திண்டுக்கல் ஸ்டைலுக்கு இந்த மசாலா நார்மலாக போடுறது, ஆனால் கம்மி பண்ணணும். நீங்கள் மசாலா மசாலா நல்லா இருக்காது, ஃப்ளேவர் கிடைக்காது. ஆனால் மசாலா நீங்கள் அரைச்சி போடுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பிளெண்ட் ஆகிருச்சு எல்லாத்துலேயுமே. நீங்கள் கொஞ்சம் மசாலா கம்மி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மசாலா உரக்கான சாப்பிடும் போது உடனே அடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. ஜீரகம் மட்டும் உங்களுக்கு அந்த சூடு ஆறும்போது சாப்பிடுது. நான் வந்து சீரக சம்பா நிறைய சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. அதில் சிக்கன் ஒரு மாதிரி இருந்துச்சு, மட்டன் ஒரு மாதிரி இருந்துச்சு. என் பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க, யாரும் சொன்னாங்களா என்னன்னு தெரியாது, மேபி சாப்பிட்டு சொல்லாமல் போயிருக்கலாம். அதான் கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேளுங்க. ஏன்னா ஸ்பைசஸ் ரொம்ப பிளெண்டாகி அரைச்சி இப்போ இதில் இருக்குது. இது எடுக்கும்போது ஃபுல்லாக அந்த மசாலா சேர்த்து அவங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு வீட்லையும் மாட்டுது. அவங்க குறை சொல்லல, இப்படி இருக்கிறத சொல்கிறேன் உங்ககிட்ட, சரியா? அது மட்டும் இது பார்சல் பண்ண முடியாதுண்ணா? பண்ண முடியாது. சரி சரி ஓகே ஓகே ஜி. பிரியாணி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே, நீங்கள் கொடுக்குற காம்போ அந்த 80 எல்லாம் சீரக சம்பா ஓகே. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்பைசஸ் ரொம்ப அதிகமாக இருந்து சாப்பிடும்போது அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால் ஒரு பைட்டு அதுக்கடுத்து எடுத்து வைக்க முடியல. அதேமாதிரி பீசஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட எசன்ஸை இறங்கலை. நான் சீரக சம்பா வந்து சிக்கன் பிரியாணி அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது, மட்டன் வந்து ஒட்டும். ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. இது நான் சொல்கிறேன், அந்த சிக்கன் 65 சரி மசாலா இருந்துச்சு, கொஞ்சம் மசாலா வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷூர், நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா கஸ்டமர்ஸ் எங்களுக்கு மெயின், அவங்க தான் நமக்கு எல்லாமே.
அதை நாங்கள் வந்து நீங்களும் இப்போ ஒரு கஸ்டமர் தான், ரிவ்யூ பண்ண வந்தாலும் நீங்களும் எங்களுக்கு ஒரு கஸ்டமர் தான். உங்களோட சஜஷன் நாங்கள் ஏற்றுப்போம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றியும் பார்க்குறோம். அது நல்லா வரும்போது நாங்கள் அது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நான் வரேன், ஓகே நான் திரும்பி ஷூர் ஷூர், நீங்கள் வரும்போது டேஸ்ட் மாறி இருக்கும். உங்களோட சஜஷன் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஓகே ஓகே ப்ரோ, ஷூர், தேங்க்யூ. தேங்க்ஸ். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க, ஒரு இது சொன்னாலும் ஷூர், தேங்க்யூ. நம்ம வந்து ரெண்டுத்தையுமே பார்க்கணும், பாசிட்டிவும் பார்க்கணும், நெகட்டிவ் பார்க்கணும். வெறும் பாசிட்டிவ் மட்டும் வரும்னு சொன்னால் நம்மளால சக்ஸஸே பண்ண முடியாது. கண்டிப்பாக ப்ரோ. ரெண்டுத்தையும் ஏறி இறக்கினா தான் நம்ம ஏற முடியும். அதனால் நம்ம வந்து ரெண்டுத்தையுமே பார்க்கணும். நீங்கள் சொல்கிறத நாங்கள் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கல, அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓகே, அதில் கரெக்ஷன் இருந்தால் நம்ம நீங்கள் சொன்னது எங்களுக்கு ஒரு நல்லது. ஏன்னா இது நாளைக்கு தப்பு போயினே இருந்துன்னா ஃபியூச்சரில் வரவங்களுக்கு அது இன்னும் அது தப்பாயிடும். இப்போ கஸ்டமர் உங்களுக்கு தான் விட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் சொன்னது ஒரு சஜஷனாகவே எடுத்துக்கிறோம், ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனதை நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இது உண்மையாலே எடுத்து பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கல. ரொம்ப நன்றி. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ சாப்பிட்ட எனக்கு அது தனியாக ஃபீல் ஆச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி டேஸ்ட் இருக்கா இல்லை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுறோம் மக்கள். பை.